ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். வியாழன் அதிகாலை மங்கள தரிசனம். 4 மணிக்கு நம்ம பாபாவை பார்க்க போகிறோம். வியாழக்கிழமை சிறப்பு தரிசனம். இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு சாய் சகோதர சகோதரிகளும் கலந்துக்கோங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். சாயை பார்த்துட்டு இந்த நாளை ஆரம்பிங்க. துவாரகாமாயில் நம்ம சாய் காலையில் 4 மணிக்கு முதல் தரிசனம் கொடுப்பாரு. அந்த முதல் தரிசனத்தை நம்ம எல்லாரும் இன்றைக்கி அனுபவிக்க போகிறோம். பாபாவோட அருள் பிரசாதத்தை நம்ம வாங்கிக்க போகிறோம். அவர் நமக்கு கொடுக்க போகிறாரு. 4 மணிக்கு வந்துட்டோம். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் வந்திருக்காங்க. இன்றைக்கி ஷீரடிக்கு துவாரகாமாயில் இருக்காங்க. பாபாவை தரிசனம் செய்துவிட்டு இந்த வீடியோ ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே இருக்கிற பைரவர் சாமிங்களுக்கெல்லாம் நாய்க்குட்டிங்க எல்லாருக்கும் நம்ம பால் வாங்கி வேற கொடுக்கணும். இன்றைக்கி தினைக்கும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால இன்றைக்கி காலையிலே நம்ம கொடுக்க போகிறோம். அந்த வேலை வேறு இருக்குது. முதல்ல நம்ம சாயை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்குவோம். ஸ்க்ரீன் போட்டு மூடி இருக்க பாருங்கள். அங்கே தான் நம்ம பாபா பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மணி அடிப்பாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம பாபாவோட தரிசனம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். மணி இன்னும் அடிக்கலை. ஆனால் பாபா இருக்கிற இடம் ஓப்பன் பண்ணிட்டாங்க இன்றைக்கி. எப்போதும் மணி அடித்ததுக்கு அப்புறமா தான் ஓப்பன் பண்ணுவாங்க. போன வாரம்லாம் நான் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மணி அடித்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் லேட்டாக தான் வந்தாங்க. ஆனால் இந்த வாரம் முன்கூட்டியே ஓப்பன் செஞ்சிட்டாங்க. ஹாரன் அடிச்சிட்டாங்க. இப்போ மணி அடிக்க போகிறாங்க. பாபாவும் பாருங்கள் ஹாரன் அடிக்கிறாங்க கரெக்டாக. அங்கே ஸ்க்ரீன் திறக்கிறாங்க பாருங்கள். நம்ம சாயோட தரிசனம் சரியாக 4 மணிக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம சாயோட தரிசனம் நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி கிடச்சிருக்கு. இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமையும். ஹாரன் அடிச்சோன்னா மணி அடிப்பாங்க. இங்கே இருக்கிற பைரவர் எல்லாரும் கத்துவாங்க ரொம்ப சந்தோஷமாக. காலை வணக்கம் சாயி. மணி அடிக்க போகிறாங்க. மணி அடிக்கிறத பார்க்கலாமா? எல்லா பைரவரும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம்தான். பாபாவை எல்லாரும் எழுப்புறாங்க பாருங்கள். பாபா வாங்க, நாங்களாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். எப்போதுமே இந்த விடிய காலையில் நம்ம கோவிலுக்கு சாமியை பார்க்குறது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுவும் துவாரகாமாயில் நம்ம சாயை பார்க்குறது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். காலை வணக்கம் சொல்லுங்கள் நம்மளோட சாய்க்கு. இன்றைக்கி நம்ம தேங்காய் வாங்கி கொடுக்க இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தோட சர்ப்பணம் தேங்காய்லாம் வாங்கி கொடுக்க போகிறோம். இந்த காட்டில் நம்ம தேங்காய் வாங்க போகிறோம். இன்றைக்கி தேங்காய் வாங்கினோம்னா டைரெக்டாக துவாரகாமாய் துணிக்கே போயிடும். இன்றைக்கி கதவு நல்லா ஓப்பன் செஞ்சுருக்காங்க. சாயோட தரிசனம் ரொம்ப நல்லா தெரியும். இப்போ பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்காக, நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும். இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை செஞ்சிட்டீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்க. அப்புறம் இன்னும் ஒரு சில விஷயமும் இந்த பதிவில் இருக்குது. எப்போதும் நம்ம துவாரகாமாய் ஓப்பன் பண்ணுறதை மட்டும்தான் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம சாவடியில் இருக்க பாபாவையும் நம்ம தரிசிக்க போகிறோம். இனிமேல் தான் சாவடி ஓப்பன் பண்ண போகிறாங்க. நம்ம அங்கே சாவடிக்கு போய் அங்கேயும் நம்மளோட சாயை தரிசனம் செய்ய போகிறோம். இருங்க, உங்களை சாவடிக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம சாய் குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க அக்கா. தேங்காய் வாங்கி கொடுக்க போகிறாங்க. சாவடி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க.
இனிமேல் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. சரி, நம்ம தேங்காய் வாங்கி கொடுத்துருவோம். இந்த அவங்களுக்கு தேங்காய் வாங்கணுன்னாங்க அந்த அக்காவுக்கு, அவங்களுக்கும் தேங்காய் வாங்கி கொடுத்துடலாம். இங்கே எடுத்துக்கோ. எத்தனை தேங்காய் வாங்கணும்? அதான் எத்தனை வாங்கணும்? நான் வாங்கிக்கோங்க 4 அப்பாங்க. தேங்காய் வந்து 50 ரூபா வரும். அம்மா சார் அவங்க ஃபேமிலி சார்பாக 4 தேங்காய் வாங்கி போட போகிறாங்க. நம்ம சில்லறை இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஒரு தேங்காய் 50 ரூபா வேணுமா உங்களுக்கு? சரி, நான் ஒரு தேங்காய் வாங்கிக்கிறேன், நீங்கள் ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க. நம்ம ஃபேமிலி சார்பாக ஒரு தேங்காய் வாங்கி போட போகிறேன் இப்போ. அம்மா நீங்கள் வாங்கிக்கோங்க, நான் ஒரு தேங்காய் வாங்கிக்கிறேன். இவங்களும் தமிழ் அம்மா தான், இங்கே தான் இருக்காங்க ஷிரடியில். வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அம்மா ஏக் चेंज 2 கோகனட் 1 மீன். ஹிந்தியே தெரியாமல் ஷிரடியில் நம்ம பேத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம பாபாவோட அருளால். அவங்கள்ட்ட சேஞ்ச் இல்லையா, அதனால் அவங்களுக்கு ஒரு தேங்காய், நமக்கு ஒரு தேங்காய். ஒரு தேங்காய் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. ஊதுபத்தி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த பாப்பாட்ட கொடுத்து விடுவோமா? பாப்பா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனல்லாம் பார்க்குறாங்களா சாய் ஃபேமிலி சார்பாக எல்லாரோட பிரார்த்தனையும் நிறைவேறணும்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு போடுங்க. உள்ளுக்கு நம்பி கொடுங்க. நம்ம சாய் குடும்பத்தில் சாய் பக்தர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு போடுங்க. இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க, திருமண நாள் கொண்டாடுறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லா பக்தர்களும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் உடல் ஆரோக்கியம் தரணும்னு நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும்னு. சரியா? நீங்களும் சாய் ஃபேமிலியில் ஒருத்தர் தானே? ஓகே. நம்ம சாய் ஃபேமிலி சார்பாக தேங்காய் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம கையில் ஃபோன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம இப்போ உள்ளுக்குள்ளே போக முடியாது, ஃபோன் வச்சுட்டு தான் போக முடியும். அந்த பாப்பா கொண்டு போய் நம்ம சாய் ஃபேமிலி சார்பாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் பொதுவாக ஒரு தேங்காய் 9 தேங்காய் வாங்கிட்டு போய் போடணும். முதல் தேங்காய் இப்போ போகுது, 8 தேங்காய் அப்புறமா வாங்கிட்டு போவோம். சேஞ்ச் கம்மியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். 500 நினச்சேன், 100 ரூபா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இருங்கம்மா நான் சொல்லுங்கம்மா. இந்த அம்மா வீடியோ எடுக்கணுமா, அது அவங்கள வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ. அவங்களோட ஃபோனில் யாரோ அவங்கள தேங்காய் வாங்கி போட சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான் அவங்க தேங்காய் வாங்கியிருக்காங்க போல். இதுங்க ஆன் பண்ணவே இல்லை நீங்கள். ஃபோட்டோவா வீடியோவாம்மா? இவ்வளோ நேரம் அவங்களை வீடியோவே எடுக்கல, இப்போ தான் எடுத்துருக்கோம். எடுத்துட்டேன் வாங்கம்மா. நம்ம சாய் ஃபேமிலி சார்பாக தேங்காய் உள்ளுக்குள்ளே பண்ணிட்டு கொடுக்குறாங்க. அந்த பாப்பா கொடுத்துருப்பாங்க. வியாழன் பிரம்ம முகூர்த்த தரிசனம், நம்ம சாயோட சிறப்பு தரிசனம் நம்ம எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. இன்றைய நாள் ரொம்ப நல்ல நாளாக அமைய போகுது. நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்க. இனிமேல் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே சாய் பார்த்துக்குவார் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு இருங்க. எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும். பாபாவுக்கு பாருங்கள், சந்தன அலங்காரம் நடந்துக்கிட்டு இருக்கு. வியாழக்கிழமை ஒரு அற்புதமான தரிசனம் நம்ம எல்லாருக்கும் கிடச்சிட்ருக்கு. புரோகிதர் வந்து சந்தன அலங்காரம் செஞ்சிட்ருக்காரு பாபாவோட படத்துக்கு. எப்போதுமே துவாரகாமாயி பாபா ரொம்ப விசேஷமானவர். எதனாலனா இங்கே தான் நம்மளோட சாயி 60 ஆண்டுகள் முழுவதுமாக வாழ்ந்த ஒரு இடம். பாபா வந்து இங்கே தான் விளாண்டுருக்காரு. பல பக்தர்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு. தப்பு செய்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கடினமான வார்த்தைகளில் வந்து திட்டிருக்காரு, சொல்லப்போனால் அடிச்சிருக்காரு. எல்லாமே ஆசீர்வாதம் தான். சாய் வந்து செய்யாததே கிடையாது. பக்தர்கள் மேலே அவர் காட்டுற அன்பு வந்து யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. வியாழக்கிழமை நம்ம சாயை பார்த்துருக்கோம்.
ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இந்த நாள். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம சாயோட தரிசனம் நம்ம எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. மிக அற்புதமான நாளாக நம்ம எல்லாருக்கும் அமைய போகுது இந்த நாள். பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்கள் மனசில் இருக்க பாரத்தை முழுவதுமாக இறக்கி வைங்க. எப்போதும் பிரம்ம முகூர்த்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்கிற பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும். நம்ம சாய் இருக்கும்போது நம்ம எதற்காகவும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம சாய் பார்த்துக்குவார். எல்லாம் சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வியாழக்கிழமைங்கிறதுனால பக்தர்கள் நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க. நிறைய பக்தர்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்காங்க. வயதானவங்க, பெரியவங்க, குழந்தைங்கன்னு. சாவடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம சாவடிக்கு போய் நம்ம சாயை பார்க்கலாம். முதல்ல பெண்கள் சைடு இருக்கிற பாபா தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆண்கள் சைடும் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பெண்கள் சைடு, ஆண்கள் சைடு 2 சைட்லேயுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். 2 பக்கமே நம்ம பாபாவோட தரிசனத்தை பார்க்க போகிறோம். பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்காக, உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும், நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்காகவும். இப்போ நம்ம பெண்கள் சைடு இருக்கோம். இப்போ நம்ம ஆண்கள் பக்கம் போகலாம். இப்போ இங்கே இருக்கார் பாருங்கள். இந்த பாபாவோட படம் தான். பாபா வந்து சாவடிக்கு ஊர்வலம் வரும்போது பல்லக்கில் வச்சு கொண்டுட்டு வருவாங்க. அதே மாதிரி பாபா தேர்லலாம் வருவார்ல, குரு பூர்ணிமா, ராமநவமி, பாபாவோட சமாதி நாள், அந்த நேரத்துலலாம் இந்த படத்தை தான் பாபாவோட தேரில் ரதத்தில் வச்சு கொண்டுட்டு வருவாங்க. பாபாவாக இவர் தான் வருவார். ரொம்ப விசேஷமான ஒரு பாபா. இந்த படத்தில் இருக்க பாபா ரொம்ப விசேஷமானவர். ஏன்னா தேரில் வரும்போது, பல்லக்கில் வரும்போதெல்லாம் இவர் தான் வருவார். வியாழக்கிழமை அற்புதமான ஒரு தரிசனம் நம்ம எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. நம்ம எப்போதும் சொல்கிறது தான், இந்த மனித பிறவியில் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்த பிறவியில் வந்து மனித பிறவி எடுத்திருக்கோம். இந்த மனித பிறவியில் மட்டும்தான் நம்மளும் சந்தோஷமாக இருக்க முடியும், மற்றவங்களையும் நம்ம வந்து சந்தோஷமாக வச்சுக்க முடியும். அதனால் எல்லாருக்கிட்டேயும் கோபப்படாமல் அன்போடு நடந்துக்கோங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் விடாதீங்க. முக்கியமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்கக்கிட்ட கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிங்க. நம்ம குடும்பத்துக்காக தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை எப்போதும் மனசில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கோபம் எதற்கும் தீர்வு தராது. குறைந்தபட்சம் ஒரு 24 மணி நேரம் அமைதியாகவும் பொறுமையாகவும் கோபப்படாமல் இருந்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் உணர்வீங்க. எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் கோபப்படாமல் இருங்க. ஆஞ்சநேயர் தரிசனம் பாருங்கள். நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய சகோதர சகோதரிகள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. அவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம துவாரகாமாய்க்கு போகலாம். நம்ம சாயை பார்த்துட்டு இன்றைய பதிவை வந்து நிறைவு செய்யலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் துவாரகாமாய்க்கு வாங்க. இந்த நேரம் சந்தன அலங்காரம்லாம் முடிஞ்சு நம்ம பாபாவுக்கு பூ மாலைகள்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம போயிட்டு நம்ம சாய்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இன்றைய நாளை தொடங்கலாம். நிறைய நண்பர்கள், நிறைய பக்தர்கள் இந்த அதிகாலை தரிசனம் தொடர்ந்து பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து நம்ம தினமும் காலையில் வந்து பாபாவோட தரிசனம் காலையில் ஒரு 6 மணிக்கு வீடியோ வர மாதிரி நம்ம வந்து போடலாம். நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த வேலையை செய்ய முயற்சி பண்ணுறேன். நம்ம சாய் குடும்பத்தில் பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு இப்போ நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சிவபாக்கியம் அம்மாவுக்கு 89வது பிறந்தநாள். அம்மாவோட ஆரோக்கியத்திற்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ரோஹிணி அம்மாவுக்கும் இன்றைக்கி பிறந்தநாள். ரோஹிணி அம்மாவுக்கு 59வது பிறந்தநாள். ரோஹிணி அம்மாவுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவங்களோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அவங்களோட குடும்பத்துக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த விதர்சாய் தம்பிக்கும் இன்று பிறந்தநாள். விதர்சாய் தம்பிக்கும் நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். தம்பியோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். இவங்க மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாரெல்லாம் நம்ம சாய் குடும்பத்தில் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் கொண்டாடும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்கள் இதெல்லாம் சொல்லணுன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக இங்கே ஷீரடியில் பிரார்த்தனை செஞ்சுட்டு வீடியோலையும் நம்ம சொல்லிடுவோம். இதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்றைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லணுமோ அதற்கு முதல் நாள் நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு சொல்லணும். இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பணும்.
பிறந்த நாளுக்காக இங்கே தேங்காய் வாங்கி கொடுக்கணும், ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்கணுன்னாலும் நம்ம அதை செஞ்சு கொடுப்போம். தொடர்ந்து நம்ம சாய் குடும்பத்தில் ஒருவராக நீங்களும் இணைந்திருங்க. எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.